ஒன் அண்ட் ஒன்லி ராக்கம்மா. ராக்கம்மான்னு வச்சுக்கலாமா? அப்போ உங்க பேர் என்ன? ராக்கம்மா தான் சூப்பரா இருக்கு எனக்கு தெரிஞ்சு ராகிலாவோட. சரி 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 வாங்க சரி சரி. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எஸ் தேங்க் யூ ராக்கம்மா. டாடாவுக்கு என்னென்ன கமெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத அன்கிள் படிக்க போறேன். அச்சு அழகு குட்டி சொல்லு அச்சு அழகு அழகு. இது ரகிலா அப்ப பார்க்கலாம். விஜய் உன்னை பத்தி நான் கூட என்ன நினைச்சிருந்தேன். நீ நம்ம சீப்பாலா இருந்திருக்க. என்ன மகனே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னுவாங்க. பூர்ணி மேடம் விஜய் அந்த ஒரு சாஃப்ட் கார்னர்ல ஷீட்டார். அம்பிகை மேடம் வந்து வேற மாதிரி ஃபன், ராவண ரவுடி மாதிரி ஹியூமர் பயங்கர சொல்லுவாங்க. அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டாக தான் இருந்தேன். இன்ஜினியரில் 10 நாள் வேலை செஞ்சேன். அப்புறம் வந்து துருவ நட்சத்திரம் தான் பின்னாடி அவுட் ஆஃப் ஃப்ரேம் ஸ்பைடர்னு ஒரு பொண்ணு மகேஷ் பாபு அது கூட ஒரு ஃப்ரேம் இருக்கும், ஒரு பாட்டு இருக்கும். ஒரு மல்லி அக்காவே மேரேஜ் பண்ண போறீங்களா? செம்ம ஹாப்பியா இருக்கேன்னா சீரியல் மட்டும்தான். நேரில் இல்லைம்மா. இப்போ சீனில் சும்மா இருக்குன்னா அப்படி பார்க்கணும்னா அப்படி பார்க்கறது, நம்மக்கிட்ட எப்படி அவங்க பேச போகிறாங்க, ஒரு நல்ல வைப் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்ப்பேன். மைக்கால விளையாட்டு பொருளா பாவம் காலில் ரத்தம் வருதுன்றாரு. தூக்கம் வருதா சார்? தூங்கிட்டா சார். என்னை இன்சல்ட் பண்ற மாதிரி பண்ணி சொல்ல போறேன். நீ மேல ஒரு முடிவு பண்ணிருக்கேன். குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் பிளாட் இலவசம். நம்ம ஐஃபீம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பைக் ஆஃபீஸ் குருவாஞ்சேரியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. ரெட் நியூஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் மார்வலஸ் ஆசம் கான்வர்சேஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா மல்லி சீரியலினுடைய கதாநாயகன் விஜய் வெங்கடேஷன் பிரதர். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, தேங்க் யூ. அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ராக்கம்மா. அவங்க பேர் ராகமானே மாறி ராகமானே வச்சுக்கலாமா? அப்போ உங்க பேர் என்ன? ராகிலா சேயத். ராகிலா சேயத். ராக்கம்மா தான் சூப்பரா இருக்கு எனக்கு தெரிஞ்சு ராகிலாவோட. ராக்ஸ். சரி 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 வாங்க சரி 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 சரி. ரகிலா ராக்ஸ் எப்படி இருக்கு? ராக்கம்மா கூட மாட்டேன். சரி ராக்கம்மா கூட மாட்டேன். ரகிலா ராக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாம். எஸ் தேங்க் யூ ராக்கம்மா. ரகிலா 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 சரி சூப்பர். இப்படிதான் இருக்கும்ல செட்டு, ஒரு மாதிரி ஜாலியா, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா கூட இந்த மாதிரி குட்டி குழந்தைங்க ஜாலியா போவோம். ஜாலியா போகும், ஃபன்னா இருக்கும். இப்பவே செம ஜாலியா இருக்கே. ஸோ நிறைய பேச போறோம் உங்க ரெண்டு பேரை பத்தி. எப்படி போயிட்டு இருக்கு விஜய் பிரதர்? நல்லா போயிட்டு இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி மல்லிக்கு வந்து ஆரம்பத்தில் எப்பவுமே புதுசாக நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வரோன்னா ஒரு ஆடியன்ஸ் ஒரு பேஸ் ஒரு லெவல் இருக்கும். இப்போ அதோட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ரியலி ஹாப்பியாக போட்டுட்டு. அந்த கான்ட்ராக்ட் மனைவி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் கேட்கறதுக்கே வந்து செமையா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதான் எனக்கு வந்து நம்ம விஜய் சார் பண்ணியிருப்போம். விஜய் சார் சிம்ரன் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஆமாம், அந்த அக்ரிமெண்ட் அது. ஸோ இதுவும் அந்த இதோட லாங்கஸ்ட் வெர்ஷன். ஆமாம், இது ஒரு லாங்கஸ்ட் வெர்ஷன் அப்படிங்களா வித் பேபி. அவ்வளோதான். பேபி சூப்பர் பிரதர். கண்டிப்பா கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்ல சோ ஸ்வீட் விஜய், யூ ஆர் சோ லுக்கிங், பார்த்தாச்சு யூ ஆர் சோ ஸ்வீட், உங்க நடிப்பு செமையா இருக்கு, உங்க டான்ஸ் செமையா இருக்கு, உங்களுக்காகவே நாங்க வந்து மல்லி சீரியலை மணிக்கணக்கா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் டெக்ஸ்ட் வந்திருக்கோம் உங்களோட கேர்ள்ஸ் ஃபேன்ஸுக்கு. இல்லை கண்டிப்பாக அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தான் ப்ரோ. நம்மளுக்கு எப்பவுமே உங்களுக்கே தெரியல, நம்ம எங்கேயா போகும்போது திடீர்னு ஒருத்தர் பார்த்து ஹாய்னாலே ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுவும் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்கும்போது இன்னும் ஒரு சந்தோஷம். அந்த கேர்ள்ஸ் ஃபேன்ஸோட கமெண்ட்ஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களோட வீடியோ நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸை வந்து நான் ரீட் பண்ணுவேன். அதுக்கு உங்களோட எக்ஸ்பிரஷன் என்ன அப்படிங்கிறதையும் நான் பேர் சொல்லி தான் சொல்லுவேன். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். டாடாவோட ரீல், அதுக்கு இந்த அங்கிள் வந்து கமெண்ட்ஸ் படிக்க போகிறேன். டாடாவுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அங்கிள் படிக்க போகிறேன். ஓகேவா? சரியான கலாய் இருக்கு. நல்ல ஃபியூச்சர் இருக்கிற ராக்கம்மா ரகிலா. சரி ஓகே. ஸோ இந்த கமெண்ட்ஸ் பார்க்கலாமா நம்ம? ஓகே. ஒரு ஆள் என்ன சொல்லியிருக்காங்க, கீதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐயோ செம்ம அழகுங்க நீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. அடுத்து வந்து போக்கிரி யுவன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மல்லி அக்காவே மேரேஜ் பண்ண போறீங்களா? செம்ம ஹாப்பியா இருக்கண்ணா. சீரியல் மட்டும்தான். நேரில் இல்லைம்மா, ஒன்லி சீரியல். மல்லி சீரியல் கேரக்டர் உங்களுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு கனி சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எல்லாரும் மல்லியை மறக்காம பாருங்க, இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க. சூப்பர். அப்புறம் சூப்பர் விஜய் அண்ணா, அச்சோ அழகு குட்டி சொல்லும், அச்சோ அழகு அழகு.
இது ரகிலா அப்பா பார்க்கல, விஜய் பாப்பா, விஜய் அங்கிளுக்கு. ரகிலா அப்பா பார்க்கல. பாலு கீழே கொட்டிருச்சோவா? வேற பாப்பா நீங்க பேசாம ஆங்கரிங் பண்ணிடுறீங்களா? இந்த அங்கிளோட கண்டென்ட் நீங்க நல்லா எடுக்கிறீங்க. ஐ லவ் யூ விஜய் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. கியூட் எக்ஸ்பிரஷன், சூப்பர் எக்ஸ்பிரஷன், டியர், வாவ் செம்ம கியூட், பிரின்ஸ். இப்படி இதெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் என்ன ப்ரோ சொல்றாங்க? என்ன உனக்கு மாதிரி கேர்ள்ஸ் தான் நிறைய கமெண்ட்ஸ் பண்றாங்க. இது நல்ல வீட்டில் எதுவுமே இது வந்து யாருமே தலையிட மாட்டாங்களா? நம்ம தனி ப்ரொஃபஷன். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி ஆக்சுவலி. அதான் சொல்கிறேன், நம்மளுக்கு எல்லாருமே கமெண்ட் பண்ணும்போது அவங்க எடுக்கிற டைம் இருக்குல்ல, 30 செகண்ட் இருந்தாலும் அது நம்மளுக்குன்னு பண்ணும்போது அது ஒரு பெரிய விஷயம். நம்ம வாழ்க்கையில் ஒரு நொடி, நம்மளுக்கு ஒரு நொடியும் பண்ணும்போது பெரிய விஷயம். ஸோ அவங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மைக்கை கழட்டியாச்சா? அப்படியே கிட்ட விட்டுருங்க. அது சொல்லுங்க அங்கிள். விஜய் பிரதர் மட்டும் முடிச்சிட்டோம், அப்புறமே நம்ம பேசலாம். நீ மேல ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். உங்க இன்டர்வியூ மட்டும் கொடுக்க உங்க இன்டர்வியூ கொடுக்கவே மாட்டேன், தனியாக தான் கொடுப்பேன். ஆமாம், அதான் ப்ரோ, ஃபேமிலியில் யாருமே தலையிட மாட்டாங்க. எல்லாருமே தேர் ஹாப்பி தட் வாட் ஐம் டூயிங் ரைட் நவ். ஸோ ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாருமே உங்கள் டைம் எடுத்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணி எங்களை அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. நாங்கள் உண்மையிலேயே அன்றைக்கி நான் சுமாராக தான் இருப்பேன். ஆனால் நீங்கள் இந்த வீடியோ கமெண்ட் அடிக்கும்போது எனக்கு ஒரு பூஸ்ட் ஆகிடும். போடுறா இன்னொரு ரீல் அப்படின்ட்டு போய் போட வச்சு அந்த மாதிரி. ஸோ அந்த வகையில் ஹாப்பி இல்லையா? சூப்பர் பிரதர். உங்களோட காம்போ வந்து செம்மையாக இருந்தது பிரதர். கெமிஸ்ட்ரி அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. நானும் 2-3 எபிசோட்ஸ் அந்த ரீல்ஸ், இன்ஸ்டாகிராமோட போஸ்ட் எல்லாமே பார்த்தேன். செம்மையாக இருந்தது. உங்களுக்கும் சரி, மல்லி அந்த கதாபாத்திரம் சரி. அங்கிளா பரவாயில்ல அங்கிள். ஸோ அந்த கெமிஸ்ட்ரி சூப்பராக இருந்தது. அந்த ஒரு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அது அவங்களோட அந்த ப்ரிப்பரேஷன் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அதான் எனக்கு வந்து யூஸ்வலாக ஹியூமர் நல்லா வரும். நான் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஹியூமர் கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடுவேன். ஸோ நான் கேட்டு தான் அவங்ககிட்ட சொன்னேன், எனக்கு ஹியூமர் என்னோட பலம் அதுதான், நீங்கள் அது கொடுத்தீங்கன்னா ஐ கேன் ஒர்க் இட் அவுட் அப்படின்னு. பட் கிரியேட்டிவிட்டியும் அதை தான் பண்ணாங்க. அவங்களும் வந்து பிச்சு உதறாங்க. நான் தான் சொன்னேன், நீ வந்து 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 100 ரூபாய்க்கு நடிக்கிற, அப்போ நான் 150 ரூபாய்க்கு நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காம்போ போட்டு இவன் அதுக்கு மேலே நடிப்பா. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா காம்போவாக வி பிளான். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சீன்ஸை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிடுவோம். இப்போ சீனில் சும்மா இருக்குன்னா அப்படி பார்க்கணும்னா அப்படி பார்க்கறது. ஸோ அந்த மாதிரி இம்ப்ரூவைஸ் பண்ணி அது நல்லா பண்ணோம். அந்த மாதிரி அதனால தான் மேபி சீன்ஸ் நல்லா இருக்கு, ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். விஜய் பிரதர், மல்லி ஒரு மாதிரி லெஜெண்டரி ஆக்ட்ரஸஸ் எல்லாமே இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அம்பிகா மேம்லாம் அந்த டைமில் ரஜினி சார், கமல் சார், விஜயகாந்த் சார், பிரபு சார், நவராச நாயன், கார்த்தி சார், நம்ம சரத்குமார், சத்யராஜ் சார், இந்த மாதிரி இவங்க கூடலாம் ஒரு 3 வருஷத்தில் ஒரு 35 படம் பண்ணியிருக்காங்க. இந்த நான் சொன்ன லிஸ்ட்டில் மட்டும் அவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்ட்ரஸ் சீரியல் நடிக்கும்போது அவங்கள பார்க்கும்போது நமக்கு என்னென்னலாம் கிடைக்குது? இல்லை யூஸ்வலாக நான் எப்போவுமே வந்து ஒரு ப்ராஜெக்ட் போகிறேன்னா நமக்கு சீனியர் ஆர்டிஸ்ட் இருந்தாங்கன்னா எனக்கு எப்போவுமே ஃபஸ்ட் என்ன தோணுன்னா, நம்மளுக்கு அவங்க செட் ஆவாங்களா, நம்மக்கிட்ட எப்படி அவங்க பேச போகிறாங்க, ஒரு நல்ல வைப் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்ப்பேன். பட் இந்த இடத்துல எனக்கு அந்த ஒரு இஷ்யூஸ் எதுவுமே வரல. எவ்ரி ஒன் வர் ஸோ ஃப்ரெண்ட்லி. நான் இப்போ ஆக்சுவலாக பூர்ணியா மேடம்லாம் வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி டாக்ஸ் தான். என்னடா அங்கடா ஜாலியாக கிண்டல் பண்ணி பேச அளவுக்கு. உங்க ரீல்ஸ்ல அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், எப்பவுமே வந்து ஜாலியாக ஏய் நல்லாவே இல்லை, இது என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு, இதில் சூப்பராக இருக்கு. ஸோ அந்த மாதிரி எப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்லி ஜோனில் பேசுகிறாங்க. ஸோ அம்பிகா மேடம் சரி, நளினி மேடம் சரி, 3 பேருமே வந்து என்கிட்ட நல்லா, இவங்க நளினி மேடம் வந்து மகனே தான் கூடுவாங்க. மகனே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னுவாங்க. பூர்ணி மேடம், விஜய் அந்த ஒரு சாஃப்ட் கார்னரில் ஷீல் டாக். அம்பிகை மேடம் வந்து வேற மாதிரி ஃபன், ராவான ரவுடி மாதிரி ஹியூமர் பயங்கர சொல்லுவாங்க. எவ்ரி ஒன் இஸ் வெரி கேரிங். அதான் சொன்னேன், ஒரு சீனியாரிட்டி இங்கே எதுவுமே தெரியல எனக்கு. எவ்ரி ஒன் ஆர் ஸோ ஹம்பிள்டுனோ, தே ட்ரீட் அஸ் லைக் சம்திங் நெக்ஸ்ட் டோர் பாய், அவங்க ஃபேமிலி மெம்பர் மாதிரி. ஸோ அதனால் எனக்கு இந்த இடத்துல எந்த ஒரு இஷ்யூஸும் வரல. அதுவே பெரிய விஷயம். ஆமாம், சச் பீப்புள் கூட ஆக்ட் பண்ணுறதும். 2வது சீனியாரிட்டி நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய பெரிய நடிகர் கூட நடித்தவங்க, அவ்வளோ ஒரு ஸ்டார்டம் பார்த்தவங்க, தேர் சச் வேன்றது பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா இப்போ இந்த காலத்தில் அந்த மாதிரி பார்க்க முடியாது, இன்னைக்கு ஜென்ரேஷன் கூட பார்க்க முடியாது. அது வந்து உண்மை பாராட்டத்தக்க விஷயம், அவங்களோட பெருந்தன்மை. சூப்பர் பிரதர். ஒரு நல்ல கொஸ்டின் எடுத்தேன் ப்ரோ. ஐயோ தூக்கம் வருதா? இப்படி தூங்கினா எப்படி? தூங்க சும்மா பண்ணுறாங்க, தூங்கக்கூடாது. நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குல்ல. தூங்காமல் இருந்தேன்னா என்னை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு சொல்ல போகிறேன். நீ விளையாட்டுக்கு போனால் கூட என்ன தாக்கப்படும். நம்ம அவார்ட்ஸ், நீங்கள் அவார்ட்ஸ் வாங்குறதே நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஒரு ஆக்டருக்கு அவார்டு அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இல்லை மக்கள் கொடுக்குற கமெண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? மக்களோட அங்கீகாரம் தான் ரொம்ப மெயின் ஆக்சுவலி. ஏன்னா இப்போ அவார்ட்ஸுன்றது ஒரு இடத்துலையுமே கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஒரு 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 சேனலில் ஒர்க் பண்ணுறவங்க அவார்டு கொடுக்குறாங்கன்னா அது உண்மையிலேயே பெரிய விஷயம், அவங்க தேர்ந்தெடுத்து கொடுக்குறன்ற விஷயம். பட் சில பேருக்கு அவார்டு சம்டைம்ஸ் கிடைக்காது, சம் சூழ்நிலை மேபி அந்த ப்ராஜெக்ட் மேபி பெருசாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேட்டகரி பீப்புளுக்கு வந்து மக்கள் சப்போர்ட் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். சம்டைம்ஸ் ரெகக்னைஸ் ஆகலாம், அந்த மக்களுக்கு அந்த கேட்டகரி நல்லாயிருக்கும்.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பாலிஷாக பார்த்தீங்கன்னா மக்கள் கொடுக்குற வரவேற்பு தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது எப்பவுமே அது ஆமாம் கரெக்டாக. ஆமாம் அங்க என்னது இது மைக்கால விளையாட்டு பொருளா அது? பாவம் காலில் ரத்தம் வருதுன்றாரு அவரு. நீங்க அங்க பண்றதுல அங்கிளோட காதுல கேட்கும், அவர் உங்களோட பெரியப்பா. சேம் அதுதான் ஒரு மக்களோட ஒப்பீனியன். நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, சூப்பராக இருக்குது, உங்கள் எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்குது, உங்கள் டான்ஸ் நல்லா இருக்குது, உங்கள் ரொமான்சிக் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல நம்மளோட அடுத்த கட்டம் அப்படிங்கிறது க்ரூ ஆகிட்டு போகும். கரெக்டுங்களா? ஸோ அதுதான் ப்ரோ, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அவார்ட்ஸும் இதுவும் ரெண்டும் சமநிலை தான். பட் மக்கள்கிட்ட தனித்தனியாக வரும்போது இன்னும் ஸ்பெஷல். ஏன்னா எல்லாருக்குமே அவார்டு கொடுத்துட முடியாது. ஏன்னா ஒரு 10 பேர் நிற்கிறாங்கன்னா 10 பேரும் பெஸ்ட்டாக இருக்கும்போது ஒருத்தருக்கு தான் அவார்டு கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் ஒரு ஃபீட்பேக்ன்றது அவன் மனசுலேருந்து ஒரு திருப்தியான விஷயமா நமக்கு சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் சம்பாரிச்சிட்டாலே நீங்கள் லைஃப் லாங் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு கூட அந்த பேர் உங்களுக்கு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் எம்ஜிஆர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் இறந்தம் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் அந்த பேர் தான். அவர் வாங்கின அவார்ட்ஸ் எல்லாமே அலமாரில் இருக்குது. ஆனால் அது வந்து பெருசாக பேசப்படலை. ஆனால் அவர் நடந்துக்கிட்ட விதம், அவர் மக்கள்கிட்ட வாங்கின அன்பு தான் இன்னும் பேசுது. ஸோ அந்த அன்பு வாங்கிட்டாலே அது பெரிய விஷயம். அது இன்ஸ்பிரேஷனாகவும் எடுத்துக்கிறாங்க. இப்போ எம்ஜிஆர் இன்ஸ்பிரேஷன் எடுத்து தளபதி விஜய் அவர்கள் அரசியல் அவங்களோட ஒரு டிராவல் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. மக்கள் அன்புன்றது ரொம்ப பெருசு. அந்த இது இருக்கணும் இல்லையா பிரதர்? ப்ரோ அந்த சீரியல் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத எப்படி பிரதர் நீங்கள் பார்க்குறீங்க? லைக் ஏன்னா சினிமா கூட கண்டிப்பாக கம்பேர் பண்ணுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் கம்பேரிசன் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. சீரியல் தனி, சினிமா அப்படிங்கிறது தனி. இப்போ சினிமா எப்படி ஒரு யங்ஸ்டர்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுதோ, வருஷத்தில் ஒரு டைம் பார்க்குறாங்களோ, சீரியலை டெய்லியுமே பார்க்குறாங்க. ஸோ கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு தெரிஞ்சு பீக்கில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். நீங்கள் சீரியலை பார்க்குற விதம் அண்ட் இதை தாண்டி நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற நீங்கள் போகணும்னு நினைக்கக்கூடிய இடம், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல எல்லாருக்குமே ஒரு கோல்னு ஒன்று இருக்கும் ப்ரோ. எல்லாருக்குமே என்னென்னா ஒரு ஆக்சுவலாக மூவி பண்ணி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஹீரோவாக நிற்கணும்னு தான் ஆசை. ஸோ அதோட முயற்சி தான் பேஸ். ஃபர்ஸ்ட் ஒரு மாடலிங்கில் இருந்தேன், ஒரு சைடு ஆக்டர், அட்மாஸ்பியர் ஆக்டர், அப்புறம் வந்து மெயின் வில்லன், அப்புறம் மெயின் ஹீரோ அப்படின்னு படிப்படியாக வந்திருக்கேன். இன்னும் இருக்குது பாதைகள். ஸோ என்னோடய க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து இம்ப்ரூவைஸ் ஆகிட்டே இருக்குது. ஆக்சுவலி அது வந்து ஒரு கோலாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு க்ரோத்தாக பார்த்தா என்னோடய ப்ராசஸ் நான் கரெக்டாக போயிட்டுருக்கேன். இப்போ சினிமாவாக சீரியல்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஆளுங்களுக்கு ரெண்டுமே சமநிலை தான். ஒரு முன்னோக்கி போகிற ஒரு பாதைன்னு சொல்லலாம். அதை ஏன்னா ஒரு ஸ்டெப்பாக தான் பார்க்குறேன். வெளியேந்து பார்க்குறவங்களுக்கு இது பெரிய ஸ்க்ரீன், இது சின்ன ஸ்க்ரீனாக தெரியலாம். பட் நீங்கள் ஆடியன்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஸ்க்ரீனுக்கு தான் மக்கள் வந்து அதிக வரவேற்பு கொடுக்குறாங்க. டெய்லி எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த டைமுக்கு டிவி முன்னாடி உட்காந்துருவாங்க. அவன் பாரு என்ன பண்ணுறான் பாரு, ஐயோ இவன் புரிய மாட்டேதுன்னு அவங்க புலம்புற இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் சினிமாவில் அந்த அடிக்ஷன் இருக்காது. சினிமாவில் பார்த்துட்டு அவ்வளோ முடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஆனால் அந்த அடிக்ஷன்ஸ் எல்லாமே சீரியலில் ஜாஸ்தி. ஆமாம். ஸோ மக்களோட பிளட்டோட வந்து ஊறி போன விஷயம் தான் சீரியல். நான் இருக்கேன்றதுக்காக சொல்ல உண்மை அதுதான். பட் எதனால் வந்து சினிமாவில் லைஃப் லாங் பெருசாக பார்க்குறாங்கன்னா அதோட கைண்ட் ஆஃப் எக்ஸ்போஷர் ஜாஸ்தி. அந்த ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. பட் சீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட ரொம்ப ரீச் ஆகிறதுக்கு தான் சீரியல். நீங்கள் சொல்லும் போது எனக்கு நான் நிறைய எங்கள் கிராமங்களில் பாட்டிகள்லாம் சீரியல் பார்க்கும்போது அவனை எதுக்கு அடிக்கிற, நீ அடிக்காத விடு அப்படின்னு பின்னாடி வந்து பாட்டிமா அது சீரியல் அவன் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புரிய தெரியாது. சும்மா நேத்தேடி பண்ணாத அவன் கிடக்கிற மாதிரி மோசமான பேர் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அந்த ஒரு அடிக்ஷன் இதில் இருக்குது. அது சினிமாவில் வராது. ஸோ என்ன பார்த்தா அதான் சொன்னேன், ரெண்டுமே ஒரு சலைச்சது இல்லை, ரெண்டுமே ஒரு. இப்போ விஜய் பிரதர் வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்க என்ன வந்து ஜாலியாக இருக்கான்ப்பா, டெய்லி நல்லா ரீல்ஸ் போடுறாங்க, சீரியல் நடிக்கிறாங்க, பயங்கரமாக காசு வருது, ஏசி ரூமுக்குள்ளே வேலை, ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வெளியிலேருந்து பார்க்குறவங்களோட எண்ணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் விஜய் பிரதரோட ஆக்சுவல் ட்ராவல் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? அதான் நான் வந்து ரொம்ப பேஸில் தான் போகிறேன். நான் ஆக்சுவலி நான் நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்கேன். நான் அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட்டாக தான் இருந்தேன். ஜூனியர் ஆர்டிஸ்ட்னால் நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்டில் நிற்போம். எனக்கு தெரிஞ்சு நிறைய படத்தில் வந்து நான் இப்போ நின்று இருக்கேன், என் முகமே வந்து தெரிஞ்சுது. ஆமாம், அந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன். ஏதாவது 2-3 படங்கள் சொல்லலாமா? எந்திரன் பண்ணியிருக்கேன். எந்திரனில் ஒரு 10 நாள் வேலை செஞ்சேன். அப்புறம் வந்து துருவ நட்சத்திரம்ல வந்து பின்னாடி அவுட் ஆஃப் ஃப்ரேம் அந்த படம் அந்த அளவுக்கு வெளியே நம்மளுக்கு வரல. அப்புறம் வந்து ஸ்பைடர்னு ஒரு படம், மகேஷ் பாபு சார், அவர் கூட ஒரு ஃப்ரேம் இருக்கும், ஒரு பாட்டு இருக்கும், ஒரு சாங்கில் அவர் நொண்டிகிட்டே வருவார். அவர் என்ன மட்டும் தான் பார்ப்பார். ஸோ அப்புறம் ஏமாலின்னு ஒரு படம், ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்டு. ஸோ 10 பேர் தள்ளி நிற்பேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே தாண்டி தான் ஒரு ஸ்டெப்பாக நான் வந்தேன். ஸோ என்னோடய ப்ராசஸ் வந்து ஒன்றே ஒன்று தான். என்னென்னா நம்ம தோனி சொல்கிற மாதிரி தான், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டே இருக்கணும். நம்ம அன்டில் வி ரீச் அ கோல். எனக்கு ஒரு படம் பண்ண ஒரு ஹீரோ ஆகணும், அது இப்போதைக்கு குறிக்கோள். படம் பண்ணிட்டேன்னா அடுத்தது அதில் நம்ம எப்படி நம்ம அவுட்ஸ்டாண்டிங்காக வரணுன்ற ஒரு கோல். ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஒரு சப்போர்ட் இல்லாதப்போ நம்மள ஆளுங்க இப்படி தான் வர முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக வர முடியும். டைம் நல்லா இருந்தால் இன்னும் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் க்ரோத் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் வந்து லேர்னிங் தான் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். ஏன்னா இப்போ எந்திரன் சங்கர் சார், இப்போது ஸ்பைடர் ஏஆர் முருகதாஸ் சார் அப்படிங்கும்போது, துருவ நட்சத்திரம் ஜிவிஎம் சார் அப்படிங்கும்போது நம்ம எல்லாத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து கற்றுக்கலாம் இல்லையா? எல்லாரையும் பார்த்துட்டு வேறு பக்கத்தில் அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்கலாம் பார்த்துருக்கேன். எனக்கு என்னென்னா சரி அவங்க கூட ஒரு நாள் படம் பண்ணும்போது நான் சொல்லுவேன், கண்டிப்பாக இதெல்லாம் சொல்லுவேன், சார் உங்கள் படத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்.
ஸோ அப்போ உங்களுக்கு இதாகும். அப்போ நமக்குமே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும், அங்கே இருந்தோம் இப்போ இங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு டிசிப்ளின் ப்ரோ, இதுவும் ஒரு டிசிப்ளின் தான். ஒருத்தன் எவ்வளோ தூரம் அவன் வாழ்க்கையில் போராடுறான்றது வந்து இது மூலியமாக நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் பிளாட் இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பைக் ஆஃபீஸ் குருவாஞ்சேரியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே.